அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது புலக்கண்ணை எழுந்துவா மற்றொரு அழகான குட்டி கதையோடு உங்களை நாடி வந்திருக்கின்றேன். நான் உங்களுக்கு ஏற்ற சுரேஷ். ஒரு நாட்டினுடைய மன்னன் ஒரு போட்டிக்கு அழைப்பு விடுத்திருந்தான். என்னவென்று சொன்னால், அந்த நாட்டின் கோட்டை கதவுகளை எவனொருவன் தன்னுடைய கைகளால் தள்ளி திறக்கின்றானோ அவனுக்கு அந்த நாட்டின் அரைவாசி வழங்கப்படும். அதன் பிறகு அந்த அரைவாசி பகுதிக்கு அவன்தான் மன்னனாக நிர்வாகம் வகிப்பான் என்ற அந்த அறிவித்தல் மக்களை சென்றடைகின்றது. ஆனாலும் கூட அந்த அறிவிப்பில் மற்றொரு விடயமும் குறிப்பிடப்பட்டிருந்தது. என்னவென்று சொன்னால், அந்த முயற்சி எடுக்கின்றவன் அந்த முயற்சியில் தோற்கின்ற பட்சத்தில் அவனுடைய 2 கைகளையும் நான் வெட்டி விடுவேன் என்றும் அது குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த பிற்குறிப்பினால் பயந்து போன மக்கள் யாருமே அந்த முயற்சியை எடுக்க முன்வரவில்லை அல்லது தயங்கினார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அந்த இடத்திலே வசிக்கக்கூடிய ஒரே ஒரு இளைஞன் மட்டும் அந்த போட்டியில் பங்கு கொள்வதற்காக புறப்பட்டு சென்றான். அவனை பார்த்த மற்றவர்களோ, உனக்கு வாழ்வதற்கு எவ்வளவோ காலம் இருக்கின்றது, அநியாயமாக இந்த போட்டியில் பங்கெடுத்து உன்னுடைய கைகளை இழந்துவிடப் போகின்றாய், எதற்காக செல்கின்றாய் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த இளைஞனோ, நான் முயற்சி செய்து பார்க்க போகின்றேன். கோட்டை கதவுகளை கைகளால் திறப்பது என்பது கடினமான விடயம் என்பது எனக்கும் தெரியும். ஆனாலும் கூட நான் முயற்சி செய்து பார்க்க போகின்றேன். ஒருவேளை நான் தோற்றுவிட்டால் என்னுடைய கைகளை தானே இழப்பேன், உயிரை இழக்க மாட்டேன் அல்லவா என்று கூறிவிட்டு அவன் கோட்டையை நோக்கி புறப்பட்டான். அவனுக்காக பார்த்து கொண்டிருந்த மக்கள் பரிதாபப்படத்தான் முடிந்தது. ஆனால் கோட்டையை சென்றடைந்த அந்த இளைஞனோ கோட்டை கதவுகளை தன்னுடைய பலம் வாய்ந்த 2 கைகளாலும் தள்ளினான். என்ன ஆச்சரியம்! கோட்டை கதவுகள் இலகுவாகவே திறந்து விட்டது. மன்னன் எதிர்பார்த்தது பலசாலியை அல்ல, மனதைரியம் மிக்க, மன வலிமை மிக்க ஒருவனைத்தான் என்பது அப்போது அவனுக்கு புரிந்தது. ஆகவே ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கும் ஒரு விடயத்தை கட்டியாள்வதற்கும் மன வலிமை என்பது மிக முக்கியமானது என்பதை அவன் அதன் மூலம் புகட்ட விரும்பினான். இவ்வாறுதான் நம்முன்னே பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்ற பல விடயங்கள் அதன் தோற்றத்தினாலேயே முயற்சிக்கப்படாமல் கடந்து செல்லப்படுகின்றது. ஒருவேளை அதை முயற்சி செய்தால் இலகுவானதாக கூட இருக்கலாம். முயற்சி என்பதற்கு ஒரு சிறந்த கதை கூறுவார்கள். முயலும் ஆமையும் கதையினை கூறுவார்கள். முயலாமைதான் முயலின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. ஆனால் ஒருமுறை முயற்சி செய்து பார்க்கலாமே. முயற்சி செய்வதால் எந்த இழுக்கும் வந்துவிடப் போவதில்லை. ஆகவே முயற்சி ஒன்றே வாழ்க்கையின் மூலதனம். முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள். உங்களுக்கு முன்னால் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்ற விடயங்கள் கூட மிக இலகுவானதாக மாறிவிட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. முயற்சி திருவினையாக்கும். நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.